முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரிக்க வேண்டுமா? அப்போ உபசரிக்கிற நீங்கள், ஒரு காரியங்களை செய்கிற நீங்கள், உதவி செய்கிற நீங்கள் என்ன பண்ண வேண்டுமா? முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. இந்த முறுமுறுப்பு லெவலாய் அநேகர் இன்றைக்கு மாறுகிறீர்கள். சும்மா நானே உனக்கு சோறு வடித்து போடணுமா அப்படின்னு முறுமுறுத்து கொண்டே ஒரு வேலையை செய்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு பலன் இருக்காது. அந்த முறுமுறுப்பு இருக்கும்போது அடுத்த டைம் உங்ககிட்ட கேட்கணுன்னா அவங்க உங்ககிட்ட பேசுவதற்கோ உங்ககிட்ட ஒன்றை கேட்பதற்கோ அவர்கள் தயங்குவார்கள். ஏன் என்று சொன்னால் உன் முறுமுறுப்பு அது தடையாய் மாற்றிவிடும். நான் ஒன்றை கேட்பேன், அதற்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. எதுக்கு நான் அவங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்கறது கிடையாது. ஒரு கணவன் மனைவி இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் முறுமுறுத்து கொண்டு ஒரு வேலை செய்யணும்னா உன் கணவன் உன்னோடு பேசுவதோ உன்னோடு கூட பழகுவதோ அவர் நிறுத்தி கொள்வார். ஒரு மனைவி இருக்கிறார்னு சொன்னால் மனைவி இடத்துல கணவன் முறுமுறுப்பார் என்று சொன்னால் மனைவி எது ஒன்றை கேட்பதை நிறுத்தி கொள்வார்கள். அப்போது ஒரு குடும்பத்தில் அந்யோன்ய ஐக்கியமாக இருக்கிற நீங்கள் இந்த முறுமுறுப்பு உங்களை